தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இங்க ராஜினாமா பண்ணதுனால அந்த ராஜினாமாவும் இந்த ஆல்ரெடி ஃபைல் பண்ணப்பட்ட கேஸும் சேர்ந்து இப்ப பிரச்சனையாச்சு. அதனால முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில கோர்ட்டு, தேர்தல் ஆணையம் எல்லாம் இருக்கு. இதனால பாதிப்பு என்னன்னா மக்களுக்கு எம்எல்ஏ கிடைப்பதுல இன்னும் கால நீடிப்பு ஆகும். இப்ப 2 விஜயபாஸ்கர் சம்பந்தமான ஃபைல்ஸ் தான் இப்பதான் மூவ் ஆகி தகவல் போகுது. தமிழ்நாடுக்குன்னு தனியா நடத்த முடியாது. அவங்க ஒரு அட்டவணையில போயிட்டு இருப்பாங்க. அந்த அட்டவணைக்கு ஏத்த மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரை கூப்பிட்டு வாங்கோ ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ணிடணும். ஆனா அது என்ன மாதிரி சட்ட சிக்கல், என்ன மாதிரி தண்ட செலவு, மக்களோட வரி பணம் எவ்வளவு எல்லாம் விரயமாகுது அப்படின்றதையும் கோர்ட் கவனிக்குது. யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் இல்ல ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, கல்லாப்பெட்டி கூட்டணியில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இல்லங்க, கரெக்ட் தான், நிலைப்பாடு மாற்றம் கிடையாது, எங்க பேரு கல்லாப்பெட்டி கூட்டணி, கல்லா எங்க இருக்குதோ நாங்க அங்க போய் கூட்டணியில சேர்ந்துருவோம், இன்னைக்கு ஏதோ நாங்க அங்க போயிட்டோம், அதனால இது குதிரை பேர் அரசியல்லாம் இல்ல, இது ராஜினாமா பண்ணி அவங்களுக்கு பிடித்த அரசியல். தாவேக்காவோட குரலின் குரலா ஒலிக்கிறாங்க. உங்களால அதிமுக எம்எல்ஏவை தான் ராஜினாமா பண்ண வைக்க முடியும். விசிக எம்எல்ஏவோ இல்ல காங்கிரஸ் எம்எல்ஏவோ இல்ல மதிமுக எம்எல்ஏவோ ஐஎம்எல்ஏ எம்எல்ஏவோ திமுகவோட தொண்டர்களோட உழைப்பு இல்லாம நாங்க ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்டாலின் சொல்ற அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் நிக்குது. எங்க தயவுல எங்களோட வாக்குகள், எங்களோட தொண்டர்கள், திமுக அனுதாபிகள் போட்ட ஓட்டுல தான் உங்களுக்கு ஆதரவு. அது விஜய் சாருக்கு படுத்தாலும் திருப்பி திருப்பி தூக்கத்துல வருதா என்னன்னு தெரியல. சட்டத்துக்கிட்ட எல்லாம் சப்சிடி தெரியாம விளையாடக்கூடாது. ஒழுங்கா அமைதியா இருந்திருந்தாருன்னா 118 இருக்கு, மாண்பா திருச்சி கிழக்குல திருப்பி நின்று ஒண்ணு இருக்கலாம். இல்ல ஏதோ 1-2 ரிசைனேஷன் கூட பரவாயில்ல. பாக்குறதெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லு, அவங்கள வர சொல்லு, இவரை வர சொல்லு. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் நேற்றைக்கு கரூர்ல இடைத்தேர்தலையும் சேர்த்து பேசிவிட்டு பிரச்சாரம் செய்துவிட்டு தான் வந்தார். அவர் பிரச்சாரம் செய்து முடிப்பதற்குள் சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னொரு தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 5 இடைத்தேர்தல்களை அறிவிக்கவே தடை. குறிப்பாக திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்கவே தடை அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் என்பது நடக்கணும் அப்படின்றது விதியாக இருக்கிறது. இந்த 5 தொகுதிகளில் மட்டும் ஏன் இடைத்தேர்தலை அறிவிக்க தடை போட்டிருக்கிறாங்க? நீதிபதி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் விரிவாசி. அதாவதுங்க, அரசியல் கணக்கு அரசியல் தலைவர்கள் போடுறாங்க. நீதிமன்றம் அப்படி கணக்கெல்லாம் போட முடியாது. சட்டத்தின் பார்வையில எது சரி, அதுல எதனா ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது, மேலும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்படி ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க. அது இடைக்கால தடை கொஞ்சம் ஒரு 3 வாரம் 2 வாரத்துக்கு போகும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த கேஸ் கேட்டுட்டு என்ன எதுன்றது. சாராம்சம் என்னன்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடந்திருக்கோ, பொதுவா தேர்தல் முடிஞ்ச உடனே இவரு ஜெயிச்சது செல்லாது, இவரு ஜெயிச்சது சரி, ஒருத்தர் சொல்லுவாரு நான் ஜெயிச்சது சரிதான் அப்படின்னு அவர் ஒரு வழக்குக்கு எதிர்மனு சொல்லுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு இவரு ஜெயிச்சது தப்பு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இவரு முன்னாள் அமைச்சர் பார்த்தோம், பெரிய கருப்பன், அவர் ஒரு ஓட்டுல தோத்து போயிருக்கிறாரு, அவரு ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அந்த தொகுதியில இப்போ எம்எல்ஏ ராஜினாமா பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சிக்கலை மேலும் அதிகரிக்கும். நம்ம எதுக்கு அவர் எடுத்துக்காட்டோட சொல்றோம்னா, இப்போ ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில வேட்புமனு பண்ணி தேர்தல் நின்னவரு சேலஞ்சு பண்றாரு ஜெயிச்சவரை, நீங்க ஜெயிச்சது செல்லாதுன்னு. இப்ப ஒருவேளை அவரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவரு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாருன்னா என்ன ஆயிடும்னா, 2 சிக்கல். ஃபர்ஸ்ட், நடந்து முடிஞ்ச தேர்தல்ல இருக்கக்கூடிய சிக்கல் விசாரிக்கணும், இதுல தப்பு நடந்திருக்குன்றது வாதம், பிரதிவாதம். அது நிலுவையில இருக்கும் போது திருப்பி ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தேர்தல் நீங்க தயாராகிறீங்கன்னா, அப்ப இது என்ன ஸ்டேட்டஸ்? இப்ப கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, நிறைய பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் வெற்றி பெற்றாரா, அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. அது விஷயமா ஒரு சில இடத்துல அங்கங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த தொகுதி சம்பந்தப்பட்டவங்க ராஜினாமா செஞ்சா அது இன்னொரு சட்ட சிக்கல் வரும். ஒருவேளை இப்ப நாங்க கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம், இவர் ஜெயிச்சது செல்லும் இல்ல செல்லாது, நீங்க அதுக்குள்ள இன்னொரு தேர்தல் நடத்தி
நீங்க ஒரு எம்எல்ஏ புதுசா போட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து செல்லுன்னு ஒரு எம்எல்ஏவையும், நீங்க தேர்தல் நடத்தி இன்னொரு எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் போட்டீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ வந்துரும். இந்த மாரி சட்ட சிக்கல்லாம் வரும். இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். அதனால அவங்க கேட்கறாங்க. ராஜினாமா பண்ணும்போது கேஸ்லாம் எதனா இருந்துச்சா? அப்படின்னு கேட்கும்போது, அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ராஜினாமா பண்ண அன்னைக்கு தேதியில வந்து எதுவும் கேஸ்லாம் நிலுவையில இல்ல அப்படின்றாங்க. பட் ஒரு கேஸ் போடுறதுன்னா குறைந்தபட்ச டைம் வேணும். இப்போ நீங்க ஒரு கேஸ் இப்போ யாசர் வந்து என் மீது தொடுக்க வேண்டும் என்றால், ஒரு 30 நாள், 60 நாள்னு ஒரு டைம் இருக்கு. வக்கீல் நோட்டீஸ் குடுக்கணும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நீங்க தான் கை ஈரம் காயறதுக்குள்ள மாறி மாறி போயிட்டே இருக்கிறீங்களே. அப்ப எங்கிருந்து நேரம் இருக்கும்? தேர்தல் முடிஞ்சே ஒரு 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 2 மாசம் முழுசா ஆகல. அதுக்குள்ள தொடர் ராஜினாமா. அப்படி இருக்கும்போது கேஸ் இருக்கா இல்லையா? ராஜினாமா ஏத்துக்குச்சா இல்லையான்றது எங்க நேரம் இருக்கு? அதனால அந்த வேகமா நடக்கிற அந்த தன்மையினால என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அரவிந்த் அவரு என்ன பண்றாங்க, அவரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஜட்ஜு அருள் முருகவேல். 2 பேருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா தரப்புல இருந்தும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தகவல சொல்லுங்க. எது சரி, எது தப்பு அப்படின்றத தாண்டி அதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு முன்னாடி உங்களோட டீடைல்ஸ குடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கம்பரைசிங் சீஃப் ஜஸ்டிஸ் அரவிந்த் தர்மாதிகாரி அண்ட் ஜஸ்டிஸ் ஜி அருள் முருகன் இன்டரிம் ஆர்டர்ஸ், அதாவது இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம். நீங்களா எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. அது தேர்தல் ஆணையம் குறிப்பா. நீங்க வந்து இது எல்லா சைடும் நான் கேட்க வேண்டியது இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் இந்த கேஸ் முடியிற வரையிலும் நாங்க சொல்லுவோம். அது வரையிலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இந்த 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு பாருங்க. அதுல தேர்தல நின்னவங்க இதை எதிர்த்து மனு போட்டிருக்காங்க இல்லைங்களா? இவங்க ஜெயிச்சது செல்லும், இல்ல இவங்க ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு என்ன சொல்றாங்களோ எல்லாரும் வந்து உங்களோட பதில குடுங்க. எல்லாரும் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன எதுன்றத பார்ப்போம். அது வரணும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த சிக்கல் வந்து இது தானா வந்த சிக்கல். இப்போ ராஜினாமான்னு ஒண்ணு செஞ்சிருந்தா இந்த மனுவே கிடையாது. 1. 2வது எப்பயுமே வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வழக்குகள் வந்து வரும். ஒருத்தர் ஜெயிச்சது செல்லுன்னு வரும், ஒருத்தர் செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போகும். 214 தொகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 3ல இருந்து 4 போவாங்க. ஒரு சில இடத்துல 10, 15 கூட ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ராஜினாமா பண்ணதுனால அந்த ராஜினாமாவும் இந்த ஆல்ரெடி ஃபைல் பண்ணப்பட்ட கேஸும் வந்து சேர்ந்து இப்ப பிரச்சனையாச்சு. அதனால முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில கோர்ட்டு, தேர்தல் ஆணையம் எல்லாம் இருக்கு. இப்ப இதனால பாதிப்பு என்னன்னா, மக்களுக்கு எம்எல்ஏ கிடைப்பதுல இன்னும் கால நீடிப்பு ஆகும். ஒருவேளை இந்த கோர்ட் கேஸ் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் தரவுகள் எல்லாம் வாங்கி உடனடியா சொல்லும். இதுல தேர்தல் ஆணையமும் நேத்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விசாரிச்சப்போ போதிய அளவுக்கு இன்னும் தரவுகள் வந்து வரல டெல்லிக்கு. அதாவது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ விராலிமலை, அப்புறம் இப்ப 2 விஜயபாஸ்கர் சம்பந்தமான ஃபைல்ஸ் தான் இப்பதான் மூவ் ஆகி தகவல் போகுது. ஃபர்ஸ்ட் அவங்க ராஜினாமா கொடுக்கணும். அதை வந்து சபாநாயகர் ஏத்துக்கணும். சபாநாயகர் ஏத்துக்கிட்டு அசம்பிளி செக்ரட்டரிக்கு சொல்லுவாரு. அசம்பிளி செக்ரட்டரி இங்க இருக்கிற சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. இவங்க நோட்டிஃபை பண்ணோம்னா அந்த தகவலை வந்து டெல்லியில இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தமிழ்நாடுக்குன்னு தனியா நடத்த முடியாது. அவங்க ஒரு அட்டவணையில போயிட்டு இருப்பாங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச் எப்படி வேர்ல்டு கப் ஒரு சீசன்ல நடத்துறாங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு அட்டவணை வச்சிருப்பாங்க. அந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரை கூப்பிட்டு வாங்கோ ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு நம்ம பண்ணிடுறோம். ஆனா அது என்ன மாதிரி சட்ட சிக்கல், என்ன மாதிரி தண்ட செலவு, மக்களோட வரி பணம் எவ்வளவு எல்லாம் விரயமாகுது அப்படின்றதையும் கோர்ட் வந்து கவனிக்குது. கோர்ட்ல நேத்து பேசும்போது கூட இந்த மாதிரி இந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து இது ஒருவேளை தேவையில்லாத செலவா அப்படின்லாம் கூட அரசு தரப்புலயோ இல்ல தேர்தல் ஆணையத்து தரப்புலயோ வந்துட்டு கூட அவங்க செய்யக்கூடிய அந்த பதில் மனுல இதெல்லாம் சாராம்சம் வரும் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் நண்பர்கள் கிட்ட கேட்டேன். இது சம்பந்தமா இது ஃபாலோ பண்றவங்க கிட்ட. அப்ப சொன்னாங்க, இல்ல எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகும், இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடத்தினா அது வந்து எவ்வளவு மக்கள் பணம் விரயமாகுது, இதெல்லாம் கூட வந்து அடுத்த ஹியரிங் எல்லாம் போகும்போது கோர்ட்டுக்கு முன்னாடி பேசி ஆர்கியூ பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் அவங்களோட லாப நஷ்டத்துக்காக தேர்தலை நிக்கிறது, அப்புறம் ராஜினாமா பண்றது, அதுக்கப்புறம் வேற எதனா ஒரு கதை சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் திருமணம் பண்றாங்க, சந்தோஷமா தான் பண்ணிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேலை வெட்டி எல்லாம் விட்டு போய் மொய் வைக்கிறது, போறது வருது, ஒரு 1/2 நாள் இல்ல 1 நாள் மொத்தமா செலவு பண்றாங்க. அப்புறம் ஒரு வாரம் இல்ல 1 மாசம் கழிச்சு அந்த பேருக்கு 2 பேருக்கு என்னன்னா பிடிக்கல. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பிரிஞ்சிடறாங்க.
அந்த கல்யாணத்துக்கு போனவங்கலாம் எப்பா என்னெல்லாம் பார்த்தா எப்படிப்பா லூசு மாதிரி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? படத்துல கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க தேர்தல்ன்றது. ஏன்னா தேர்தல்ன்றது ஒரு ஜனநாயக திருவிழா. ஒரு 30 நாள் அதுக்கு வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லி உங்க ஊர்ல விராலிமலையில எலெக்ஷன் நடத்துனதுக்கு 50,000க்கு மேல பணம் எடுத்துன்னு போக கூடாது, நைட்ல கார் எடுத்துன்னு சுத்தக்கூடாது, வைன் ஷாப்பை மூடிடணும், லவுட் ஸ்பீக்கர் வந்து 10 மணிக்கு மேல போடக்கூடாது. எவ்வளவு கெடுபிடி இருந்தது, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வாழ்வாதாரம் எவ்வளவு. இப்போ ஒரு சிலர் பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீட்டு பணம் வாங்கி போயிருப்பான், அதை புடிச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஐயா நான் வந்து 8 மாசமா கட்டினது 9வது மாசம் எடுக்கலாம்னு பார்த்தா தேர்தல் ஞாபகம் இல்லை எத்தனை வந்துட்டேன், 80,000 தான் 30,000 தான் எக்ஸ்ட்ரா, இதுக்கெல்லாம் என்ன கணக்கு கேட்டா இல்ல அதெல்லாம் தெரியாது, போய் அதிகாரியை பாரு. வியாபாரி, சின்ன சின்ன வியாபாரியில இருந்து எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு இன்னல்கள், எல்லாத்தையும் போட்டு பணத்தை போட்டு பிரச்சாரத்தை பண்ணி. இன்னொன்னு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த தேர்தல் ஒரு வாரத்துல எல்லாரும் வந்துருவீங்க ரோட்ல, டிராபிக் ஜாம், ஒரு வேலையை செய்ய முடியாது, ஒரு நிறைய விஷயத்துல இன்னல்கள் தான் வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே. இவ்வளவுத்தையும் அனுபவிச்சு அப்புறம் ஓட்டையும் போட்டு 1 மாசமும் காத்து இருந்து அதுக்கப்புறமா எண்ணி ஒரு ரிசல்ட்ட சொன்னா நீங்க கிட்டத்தட்ட கொழுப்பெடுத்து போய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? போய் ராஜினாமா பண்ணுவீங்க. இப்ப கோர்ட்டுக்கு வேற இது தலைவலி. என்னப்பா இப்பதானப்பா இப்ப தேர்தல் முடிஞ்சது, அதுக்குள்ள என்னப்பான்ற மாதிரி. இப்ப நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா நீதிமன்றத்துக்கு எவ்வளவு கோவம் வரும். வேற வேலை இல்லையா எங்களுக்கு எல்லாம் மாதிரி. ஆனா கேட்க முடியாது. எல்லாமே அமைச்சரா இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க, அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல போறாங்க. இவங்களை கேள்வி கேட்டா முதலமைச்சர் கேட்கிற மாதிரி கூட வரும், அரச கேள்வி கேட்கிற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னும் கடின வார்த்தைகள் எதுவும் நீதிமன்றத்துல இருந்து வரல. நான் அதிகமா வரும்னு எதிர்பார்க்கிறேன் பத்திரிகையாளர். ஏன்னா யாருன்னா கேள்வி கேட்கணும் இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்ல, அதனால போயிட்டாங்க. ஸ்டாலின் கேட்டா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில தாவேக்கா வீழ்த்த போகிறாரு, அதனால கேட்கிறாரு. டிடிவி தினகரன் வந்து கேட்டாருன்னா பா ஒரு குக்கர் தானே பாப்பா, வேற குக்கர் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி போறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் கேள்வி கேட்கணும் இல்ல ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, கல்லாப்பெட்டி கூட்டணியில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இல்லைங்க, கரெக்ட் தான், நிலைப்பாடு மாற்றம் கிடையாது, எங்க பேரு கல்லாப்பெட்டி கூட்டணி, கல்லா எங்க இருக்குதோ நாங்க அங்க போய் கூட்டணியில சேர்ந்துருவோம், இன்னைக்கு ஏதோ நாங்க அங்க போயிட்டோம், அதனால இது குதிரை பேர் அரசியல்லாம் இல்ல, இது ராஜினாமா பண்ணி அவங்களுக்கு பிடித்த அரசியல் அப்படின்னு அவங்க ஒரு புது, அதாவது தாவேக்காவோட குரலின் குரலா ஒலிக்கிறாங்க. ஆமா. அப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப இப்படி குரலின் குரலா ஒலிக்கும் போது யாருன்னா ஒருத்தர், அதுவும் கருப்பு சட்டை போட்ட நீதிமன்றங்கள் இந்த கேள்வி கேட்கும் அப்படின்னு நானுமே வந்து ஒரு ஒரு வழக்கறிஞரா இந்த வழக்கை வந்து கொஞ்சம் கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறேன். நல்ல சில கேள்விகள் சில நியாயங்கள்லாம் வரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. சார், இப்போ விஜய்க்கு பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்ஸ் என்பது இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது இருக்கு. இருந்தாலும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை தான் ராஜினாமா பண்ணி குதிரை பேரை பண்ணி தான் இவர் தன்னுடைய நம்பர்ஸை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரும்பான்மைக்கு தேவையானதை இவர் கட்சியிலிருந்தே உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு. இப்ப 5 இடைத்தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ், அதாவது பெரும்பான்மைக்கு தேவை அப்படின்றது. இப்ப இதை நிறுத்தி வைத்ததுனால, அந்த அறிவிப்பு பண்ணுவே தடை அப்படின்றதுனால தாவேக்காவுடைய அந்த பெரும்பான்மை நம்பர்ஸ் என்பது பாதிப்பு அடையாதா? ஏன்னா விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு இடைத்தேர்தல்ல திமுகவை தீய சக்தியை வச்சு செய்யணும் நீங்க அப்படின்லாம் கோரிக்கை வச்சார். இப்ப அப்படி கோரிக்கை வச்சுட்டு இடைத்தேர்தலே இல்லை அப்படின்ற நிலைமை வரும்போது விஜய் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவு இல்லையா? அவங்க எதிர்பார்ப்பு இதுல இதாக இல்லையா? அதுங்க 2 விதமா பார்க்கணுங்க. ஒண்ணு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு, இன்னொன்னு தாவேக்கா கட்சி. என்னங்க 2த்தையும் பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னா, இதை பிரிச்சு ஏன் பிரிச்சுன்றதை நம்ம நேயர்களுக்கு தெளிவா சொல்லுவோம். இன்னும் தாவேக்கான்ற கட்சி ஆட்சி வந்து கவுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாது அப்படின்னா, 234 சீட்டு இன்னைக்கு இல்ல, நிறைய தொகுதி வேக்கண்ட்னு சொல்லியாச்சு. அப்ப வேக்கண்ட்னு சொல்லும் போது 118ன்ற அந்த மேஜிக் நம்பர் குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்போ 230 இருக்கு வேக்கண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 115 ஆயிடும். இப்ப இதே 220 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, மிச்சம் 14 பேர் ராஜினாமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 220ல 110 எம்எல்ஏ இருந்தாவே போதும். இப்ப 110 எம்எல்ஏனா விஜய் சாருக்கு இருக்குன்னா இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேக்கான்ற அந்த கட்சி வந்து இந்த மாதிரி தொடர் ராஜினாமா பண்ணி 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 அவங்களால எவ்வளவு பேர், அதாவது நீ ஒண்ணும் வேணாண்ணா, என்னென்ன சம்பாரிச்சிருவே நீ இந்தாண்ணா புடின, உதாரணத்துக்கு சொல்றேன், குதிரை பேரம் இப்படியும் நடக்கும், அதுக்கு சொல்றேன். என்னண்ணா 5 வருஷமா இருந்து என்ன எம்எல்ஏவா சம்பாதிப்பீங்களோ புடிச்சுக்கண்ணா, இல்லப்பா செலவுலாம் நிறைய பண்ணிக்கிறேன், நீங்களாம் காசுலாம் கொடுக்காம ஜெயிச்சிங்க, நாங்களாம் அப்படி இல்லை, நாங்களாம் நிறைய நோட் அவுத்து ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் பை செயலாளர் கொடுத்து தான் வந்துக்கிறோம், சரி இந்தாங்க அதுக்கும் பிடிங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி
ஒரு சில குதிரை பேரங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 200 கூட இப்ப இன்னைக்கு விஜய சாருக்கு இருக்கிற தெம்புக்கும், அவரோட அழகுக்கும், வசீகரத்துக்கும் அவர் நினைச்சாருன்னா 200 சட்டமன்ற தொகுதியை கூட எடுத்துன்னு வந்துருவாரு. 34 பேரை ராஜினாமா பண்ண கூட அவரால முடியும். ஏன்னா அதிமுகல 47 இருக்கு இல்லையா? டெய்லி எல்லாம் அதிமுகல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை கிளி எல்லாம் நீங்க தயார் பண்ணி விட்டீங்கன்னா, அது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து திருப்பி சொல்லும். ஏப்ரலுக்கு அப்புறம் என்னன்னா மே 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 அப்படின்னு நீங்க குளத்தூர்ல மோர் மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கிளி எல்லாம் நிறைய பார்க்கலாம். கோயம்புத்தூர் மார்க்கெட்ல கூட இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பச்சை கிளியே தயார் பண்ணுவாங்க. பேசும் பச்சை கிளி. நிறைய பேசாது, கொஞ்சமா பேசும். பேசுவதே பேசும் கிளிப்பிள்ளைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ற எம்எல்ஏ என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து எங்களுக்கு பிடிக்கல, அவரு வந்து சரியில்லை. இதான் ஒரு 3-4 வார்த்தை. இதையே சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தாவேக்கான்ற கட்சிக்கு ஆட்சி கவர்ன்ற அபாயமே கிடையாது. ஆனா இப்போ முதல்வருக்கு வரும். விஜய் சாருக்கு ஸ்டாலின் சார் சொன்னார் இல்லையா, நாங்க தான் அமுச்சு வச்சிருக்கோம், எங்களோட ஆட்சி தான் இன்னும் நடக்குது, எங்களோட தயவுல தான் உங்களோட இது இருக்கு அப்படின்னும் போது அந்த வார்த்தை வந்து இன்னமும் அது வந்து பிளேல இருக்கு. என்னன்னா, உங்களால அதிமுக எம்எல்ஏவை தான் ராஜினாமா பண்ண வைக்க முடியும். திமுகவோட தயவுலையும் திமுகவோட உதவிலையும் கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்களோ, இது 2 சைடும் மாறி மாறி பொருந்தும். இப்ப விசிக எம்எல்ஏவோ, இல்ல காங்கிரஸ் எம்எல்ஏவோ, இல்ல மதிமுக எம்எல்ஏவோ, ஐயுஎம்எல்ஏ எம்எல்ஏவோ திமுகவோட தொண்டர்களோட உழைப்பு இல்லாம நாங்க ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாது. அப்போ ஸ்டாலின் சொல்ற அந்த வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து இன்னும் நிக்குது. எங்க தயவுல எங்களோட வாக்குகள், எங்களோட தொண்டர்கள், திமுகனுடைய அனுதாபிகள் போட்ட ஓட்டுல தான் உங்களுக்கு ஆதரவு. அது வந்து விஜய் சாருக்கு வந்து படுத்தாலும் திருப்பி திருப்பி தூக்கத்துல வருதா என்னன்னு தெரியல. அதனால அந்த தீர்வு கிடையாது. அப்போ விஜய் சார் என்ன நினைச்சிருப்பாரு, சொந்தமா சுயமா 2 விஜயபாஸ்கர், அம்பாசமுத்திரத்துல எஸ்.சி. சுப்பையா, மரகதம் குமரவேல், இது மாதிரி நமக்காக யார் நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கும் எதனா செய்யணும்ல அப்படின்னு அந்த டைலாக்கு ஏத்த மாதிரி நம்பி வந்தவங்கள நிறுத்தி அந்த இடத்துல விசில ஜெயிக்க வச்சு, விசிலு 107 பிளஸ் ஒரு 8 அப்படின்னா ஒரு 114 பிளஸ் நம்ம பங்காளி காங்கிரஸ் 118, இல்ல நம்மளே ஒரு 10 தொகுதியில எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு 10 தொகுதியில விசில முளைக்க வச்சு விசில ஜெயிக்க வச்சு 107 பிளஸ் 10 117 117 வந்தாவே சேஃப் தான். 1-2 பேரு ஐயுஎம்எல் தான் இருக்காங்களா, நேற்று இன்று நாளை, அதுக்கப்புறம் வர அமாவாசை, அதுக்கப்புறம் வர பௌர்ணமி, அதுக்கப்புறம் ரம்ஜான், பக்ரீத், தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே விசிகா அது ஐயுஎம்எல் வந்து யார் கூட இருக்க போறாங்க, தாவேகா கூட தான் இருக்க போறாங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. அங்க ஒரு 2 இருக்குது, காங்கிரஸ்க்கு ஒரு 5 இருக்குது, 7 சீட்டு கையில இருக்கு. ஒரு 7 ஜெயிச்சிட்டாங்க இல்ல 10 ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட அவங்களோட நம்பர் வந்து 125 கிட்ட போயிடும். அப்ப விஜய் சார் வந்து அப்படி தோல்ல அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் விசில் அப்படின்னு வைப்பு பண்ணலாம். இப்ப என்ன பிரச்சனைனா, அதனாலதான் சொல்றேன், தாவேக்கான்ற கட்சிக்கு பாதிப்பு இல்ல, ஆனா விஜய் சாருக்கு வைப்பு பண்ண முடியல. ஏன் வைப்பு பண்ண முடியலன்னு அவர் வைப்பு பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரு, தம்பி நீங்க ஜெயிச்ச நிறைய இடத்துல வந்து நாங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம், உழைச்சோம், அந்த வெற்றியை தான் அந்த இடத்துல வந்து அவங்க வச்சுட்டாங்க. நீங்க அடுக்கி வச்சுக்கிற கப்புல நிறைய கப்பு உங்களுது இல்ல, எங்களோட கப்பு அப்படின்னும் போது டிடி தினகரன் சார் என்ன சொல்றாரு, சார் என்னோட குக்கரும் அதுல இருக்கா பாருங்க அப்படின்றாரு. அவருக்கு என் குக்கர் மேல விசில் இருந்ததுன்னு எத்தனை போயிட்டாங்க, அதையும் கொஞ்சம் கேட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இருக்காங்க. அப்போ திமுக, அதிமுக, அமமுக எல்லாம் வந்து இந்த நடக்கக்கூடிய இந்த ராஜினாமாவை குதிரை பேர அரசியல், சோஃபா மாடல் அரசியல் என்று சொல்றாங்க. ஆனா விஜய் சாருக்கு அது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கஷ்டமா இருக்கு. நாங்க 108 ஜெயிக்கிறோம், வெறும் 18 கூட்டம் போறோம், பார்ட் டைம்ல அரசியல் பண்ணி இவ்வளவு வந்திருக்கு, முழுசா வரல அப்படின்னு வருத்தம் இருக்கு பாருங்க. அது வந்து இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். அப்ப தாவேகா கட்சிக்கு பிரச்சனை இல்ல, விஜய் சாரோட அந்த மன வலி, அந்த வேதனைக்கு மருந்து போடலாம், இடைத்தேர்தலை உடனே நடத்தி, அதுதான் வேக வேகமா கரூர் போய் நேத்தே கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட இல்ல, நேத்து தான் ஓட்டை கேட்டாங்களே அவங்க. ஓட்டு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆனா தேர்தல் ஆணையமும் கோர்ட் என்ன சொல்லுச்சு, இருங்கப்பா ஷூலாம் கட்டின்னு வந்துட்டீங்க, கிளவுஸ் எல்லாம் போட்டுன்னு வந்துட்டீங்க, எப்போ ஃபுட்பால் மேட்ச் ஸ்டார்ட் பண்றது நாங்க விசில் ஊதுவோம், விசில் ஊதுனதுக்கு அப்புறம் வந்தா போதும். இல்லைங்க நாங்க ஷூலாம் போட்டு பூட்லாம் போட்டுன்னு வந்துட்டோம், தலைவர் வேற ஓட்டுலாம் கேட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரவுண்டை சுத்தி ஓடினு இருங்க, வார்ம் அப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இமீடியட்டா அடுத்து குறைந்தபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு வழக்கறிஞரா நான் இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த கேஸ் வந்து ஒரு 30 நாள்லாம் இழுக்குன்ற மாதிரி எனக்கு. ஏன்னா
தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் அதை எதிர்த்து கேஸ் போட்டவங்க, அப்புறம் இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து வேற யாருன்னா கவர்னர் தரப்பு இல்ல சபாநாயகர் தரப்பு எதனா விளக்கம் கிழக்கம் தர வேண்டியது இருக்கு, இல்ல எதாவது ஒண்ணு கேட்டு போயிடுறாங்க, இல்ல வேற இன்னும் ஒரு 2 வழக்கறிஞர் கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ்லயே இதுல எங்களுக்கு இது டவுட்டா இருக்கு, இல்ல அது எங்களுக்கு டவுட்டா இருக்குது, இல்ல வந்து எங்களுக்கு வந்து போன வாட்டியே 2000 ரூபாய் காசு கொடுக்கல, அதனால தாவேகா வந்து இந்த வாட்டி காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இதுல ஊழல் நடந்திருக்கா இல்லையா, ஏதாவது ஒரு பிலிம்சி கிரவுண்ட்ஸ்லயோ இல்ல மெரிட்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட்ஸ்லயோ கூட 1-2 கேஸ் வரலாம். வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அதை இதோட சேர்த்து கிளப் பண்ணுவாங்க. கிளப் பண்ணும்போது அதுல அப்பியர் ஆகிற 2 வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லைங்களா, அரசு சார்பாவோ இல்ல அரசுக்கு எதிராவோ, அவங்களும் அபிடாவிட் வைக்கிறதுக்கு நேரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வெக்கேஷன் இருக்குது, நீங்க வந்து மெயின் சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார்ற பெஞ்ச போய் விஜய் சார் பாவம் வெயிட்டிங் எலெக்ஷனுக்கு, பை எலெக்ஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னா, அவங்க மறுக்கா சொல்லு, உங்க இஷ்டத்துக்குலாம் சீக்கிரம் வைக்க முடியாது, இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார்ற பெஞ்சு கிளம்புன்ற மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. சாதாரண சின்ன சின்ன பெஞ்ச் இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கீஸ் பண்ணி கேஸை கொஞ்சம் உடனே சீக்கிரம் எடுத்துருவாங்கன்னு கேட்கலாம். உயர்நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த முதன்மை அமர்வு இருக்கு இல்லைங்களா, அதுலலாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண வராங்கன்னா டெல்லியில இருந்து வருவாங்க. அவங்க அதுக்கேத்த ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து திடீர்னு அட்ஜர்ன்மெண்ட் கேட்பாங்க, இல்ல பாஸ் ஓவர் கேட்பாங்க. இன்னொரு நாள் வச்சுக்கலாம், கோர்ட் பண்ண அட்ஜர்ன்மெண்ட், அவங்க வந்து பாஸ் ஓவர் கேட்பாங்க. இல்லைங்க இன்னைக்கு அவைலபிளா இல்ல, நெக்ஸ்ட் வீக் ப்ளீஸ் போஸ்ட் திஸ் கேஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் மை லார்ட்ஷிப், ஒய் இது மாதிரி இந்த கேஸ் அது இது ஏதோ ஒரு ரீசன் சொல்றாங்க. இல்லைன்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வரல, இன்னும் இதுல கிளாரிட்டி வரல, நான் கொஞ்சம் சில தரவுகள்லாம் சேர்த்துட்டு இருக்கோம். ஓகே, பட் மேக் ஷூர் தட் இட் இஸ் நாட் பீங் டிலேட் ஃபர்தர் அப்படின்னா 1 வாரம் டைம் கொடுங்க, இல்ல 2 வாரம் டைம் கொடுங்க. இப்படி ஒரு 2 அட்வொகேட் 2 வாரம் டைம் கேட்டாவே 1 மாசம் ஆகி போச்சு. ஆல்ரெடி 1 மாசம் ஆகுன்றது என்னோட புரிதல். இன்னொன்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம்னா, என்னப்பா இப்பதான் எலெக்ஷன் வச்சா திருப்பி உங்க ஊர்ல வந்து எலெக்ஷன் தான் என்னதாங்க பண்றது அப்படின்ற மாதிரி கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல யாருன்னா ஒரு 10 பேர் போய், ஐயா எங்களோட ஓட்டு வந்து பேர் ரோல் வந்து காணா போயிடுச்சு, நாங்க முன்னாடி போட்டப்போ இருந்தது இப்ப காணோம், போன வாட்டியே நாங்க வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டோம், போட முடியல, அதனால எங்க பேரெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரிவிஷனை பண்ணிட்டு ஃபைனலா பண்ணிட்டு, ஏன்னா 6 இடத்துக்கு இடைத்தேர்தல்ன்றீங்க, 10க்கு இன்னும் நிறைய பேர் வேற எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்றதா சொல்றாங்க, அதனால ஒரு 15ன்னு வச்சுக்குவோம் தோராயிரமா, 15க்கும் ஒரு ரிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு 18 வயசு ஆனவங்க எல்லாம் சேர்த்து நீங்க தேர்தல் நடத்துனீங்கன்னா ஜனநாயகப்படி அது மரபா இருக்கணும்னா அப்ப கோர்ட் என்ன பார்க்கும், இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான் இல்ல, 18 வயசு ஆயிடுச்சு இந்த தம்பிக்கு, போன வாட்டி 17 தான் வயசு, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க, கேட்கறாங்க, நாங்களும் தேர்தல்ல வந்து எங்க பேரும் சேர்க்கணும்னு. அதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்ட்ஸ், அதாவது நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஜனநாயகத்துல அது சாத்தியம் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில எப்படி கொண்டு போகணுமோ அது அப்படிதான் கொண்டு போகணும். விஜய் சாருக்கு இது புதுசு, அதனால தாவேக்கான்ற கட்சிக்கு இது வெற்றி. விஜய் சார் என்ற தனி நபருக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ இது வந்து ஒரு நற்செய்தி அல்ல. அவரு என்ன நினைச்சிருப்பாரு, சரி எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்களா, சரி வந்து சேர்ந்தீங்களா, செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, வைப்பு பண்ணிட்டோம், தேர்தல் தேதி சொன்னவொடனே நான் வரேன், உங்க விஜய் நான் வரேன், பிரச்சாரம் பண்றோம், நிக்கிறோம், விசில் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், அப்படியே 118 பிகிலு அப்படின்ற மாதிரி காட்டுறோம். அப்படி ஒரு ஒரு மனசுல ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும். அதுல கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டு, இப்ப வெயிட்டிஸ், இப்ப தேர்தல் ஆணையம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், அசம்பிளி செக்ரட்டரி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், சபாநாயகர், அப்ப சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ, தோத்து போன அந்த தேர்தல் நின்னவரு எல்லாம் வாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் கேட்கும், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு. புதுசா 2 பேர் வந்து ஐயா நாங்களும் சொல்லணும் ஐயா எங்களையும் கேளுங்கன்னு வாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி. அதனாலதான் சட்டத்துக்கிட்ட எல்லாம் வந்து சப்ஜெக்ட் தெரியாம விளையாடக்கூடாது. ஒழுங்கா அமைதியா இருந்திருந்தாருன்னா 118 இருக்கு, மாண்பா திருச்சி கிழக்குல திருப்பி நின்று 1 இருக்கலாம், இல்ல ஏதோ 1-2 ரிசைனேஷன் கூட பரவாயில்ல, பாக்குறதெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லு, அவங்கள வர சொல்லு, இவரை வர சொல்லு, யார் மேலாம் கேஸ் இருக்குதோ அவங்களெல்லாம் அப்படியே உடனே சேர்த்துக்கிறது கட்சியில. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.